யாகு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 13 வாரமா பண்ற அர்ச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனை? என் பொண்ணுக்கு 30 வயசாருது. 10 வருஷமா யார் யாரோ வந்து பொண்ணு பார்த்துன்னு போயிட்டு இருக்கா. இன்னும் ஒரு இடமும் தகையில. இன்னும் கல்யாணம் ஆகல. இதுதானா பிரச்சனை? கவலைய விடு. ராஜமன்னார்னு ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துரு. ஜாதகம் ஜோசியம் அவனுக்கு அட்டுப்படி. வீடு கட்ட மனம் வேணுமா, இல்ல தாலி கட்ட பையன் வேணுமா, அதை முடிச்சு கொடுக்கறது அவன் தொழில். ஜட்ஜி சுந்தரேசியில இருந்து ஜட்கா வண்டிக்கார வரைக்கும் அவனுக்கு பழக்கம் உண்டு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு சகலகலா வல்லவன். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, இதுக்கு 500 ரூபாய் வருமானம். உனக்கு 250 ரூபாய்க்கு புடவை இந்தா குடி. பச்சலாவுக்கு 220 ரூபாயில புடவை இந்தா குடி. 4000 ரூபாய்க்கு சாப்பாடு, 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெத்தலை சீவல் பன்னீர் போயல. மிச்சம் 24 ரூபாய்க்கு குழந்தைக்கு பிடிக்குமேனு ஸ்வீட் வாங்கிட்டு வந்த. ராஜா குட்டி வச்சுக்கோடி. என்னடி அப்படி பாக்குற? ஆமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை அன்னைக்கே அழிச்சிடணும். இனிமேலாவது கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேல? சேர்க்கிறதா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேத்திக்குங்கிறது ஒரு செல்லுபடியாகாத செக்கு, நாளைக்குங்கிறது உருப்படாத ப்ரோ நோட்டு, இன்னைக்குங்கிறதாண்டி கையில இருக்கிற கேஷ். அதை ஹாப்பியா செலவழிக்கணும். அதாண்டி லைஃப். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு திட்டம் வேண்டாமா? திட்டமா? நான் மரியாதை கொடுக்காத ஒரே வார்த்தை அதான். தினம் பேப்பர் பாக்குறேன்ல, திட்டம் ஜெயிக்குமாங்கிற, திட்டம் தோத்துதுங்கிற, திட்டம் வெற்றி பெற்றதுன்னு என்னைக்காவது நீ படிச்சிருக்கியோ? அப்ப என்னடி அது புடலங்கா திட்டம்? சரி சரி, அரசியலை விட்டுட்டு ஆத்துக்கு வாங்கண்ணா. வர சீமந்தம் முடிஞ்சதும் புள்ள பொறுக்க போறதுன்னு திட்டம் போட்டேன். கடை கடையா ஏறி இறங்கி சொக்காய் நிஜாரு வாங்கி வச்ச. பிறந்தது பொண்ணு. இருந்தாலும் மத்த ஆம்பளைகள் மாதிரி நீங்க இல்லையே. மத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் 1ஆம் தேதின்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கையில பணம் வர இன்னைக்கெல்லாம் 1ஆம் தேதி. உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்கண்ணா. மாத்திக்க முடியாதுரி. நீங்க பேசுறது உங்களுக்கே நன்னா இருக்கா? சும்மா துணைங்காத. ஒண்ணு சொல்றேன் கேளு. எனக்கு கையில லட்சுமி தங்காட்டாலும் நாக்குல சரஸ்வதி இருக்கா. அது வரும் போடே. பழம் நீ ஞான பழமே, முருகா ஞான பழமே. என்னல இது? இது ஞானப்பழம், இது வாழைப்பழம்ல. அதுவும் தாரோட வருது. மங்களா, இந்த சின்ன மாமன் வந்திருக்குது. காத்து தண்ணி கொண்டால. ஏன்டா எட்ட நின்னுக்கிட்ட கிட்ட வர? இத அண்ணி கொடுத்தார சொன்னிச்சு. யாரு? தங்கமா? ஆப்பி கொடுங்க. இப்பதான் ஆப்பி குடிச்சேன். கிண்டா வருதியா? ஊர்ல எந்த பயலாவது என் பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணுதையா? அடிச்சு கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவா. ஒரு தமாஷுக்கு சொன்ன மாமா. அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க மாமா. ஏன் புள்ள சிரிக்குத? ஒண்ணுமில்ல மாமே, நிஜமாலே பயந்துடுச்சுல்ல? சரி சரி, நான் வயலுக்கு போயிட்டு வர்றேன். போவா மாமா? நீங்களுமா? வாய மலை அடிச்சு என்னை மக்கிட்டலையா? சரி சரி, உங்க அண்ணன் கிட்ட போகலாம். வாழ பேருதான் நம்பி, உங்க எல்லாரையும் நம்பி நான் மோசம் போயிட்டேன். இந்த 10 வருஷமா நானும் பார்க்காத பொண்ணு கிடையாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் என்ன நினைச்சு என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணாமறதா சரி. பிடிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்றதுக்கு இது என்ன மாடா? டேய், நீ 1000 தான் சொல்லு. காத்தால எழுந்துட்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ற பொண்ணு தாண்டா நேக்கு வேணும். இதெல்லாம் என்னைக்கு நடந்து என்னைக்குத்தான் எனக்கு கல்யாணம் நடக்க போறதோ? எனக்கு கல்யாணம் ஆகி எந்த சுகமும் இல்ல. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆனாலாவது சுகம் கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ற? வாய்க்கு ருசியா வக்கனையே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்டா. எப்ப பாரு தின்றதுலயே இருங்கோ. ஆச்சார அனுஷ்டானத்தோட என்ன மதிக்கிற பொண்ணுதான் நேக்கு வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, உனக்கு பிடிச்சா அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, அக்காவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உங்க 3 பேருக்கும் பொண்ணு பிடிச்சு நான் எப்பதான் 3 முடிச்சு போடுறதோ. பெரிய இழவா போச்சு. இந்த இழவு கல்யாணம் எப்பதான் நடக்குமோ? அப்படிலாம் சொல்லாதடா. தமிழ்நாட்டுல உள்ள மூல மூடுக்கெல்லாம் உன் ஜாதகத்தை பிரிண்ட் பண்ணி பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்திருக்கேன். பிட் நோட்டீஸா?
என்ன வச்சு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துற கல்யாணம் எனக்கு நம்பிக்கை இல்ல. வேலை வந்தா தன்னால நடந்துட்டு போறது. இந்த ரகம் 150 ரூபாய், 100 ரூபாய், 70 ரூபாய், 40 ரூபாய், 20 ரூபாய், 11 ரூபாய். இதுக்கும் குறைச்சலாம் இல்லையாவே? குறைச்சலா? எனக்கு சாதா போதுவே. சாதம் ஸ்பெஷல் சொல்றதுக்கு என்ன தோசையா? வேட்டிவே 6 ரூபாய் 7 ரூபாயில இல்லையாவே? அதுக்கு காடாதான் வரும். அதுவும் போனதுக்கு அப்புறம் போத்திக்க. 11 ரூபாய் குறைச்சலா வேட்டி இல்லவே. சரி சரி கொடுவே. அப்படியே மங்களத்துக்கு ஒரு புடவை 11 ரூபாய்க்கு புடவை இல்லவே. 20 ரூபாய், 50 ரூபாய், 150 ரூபாய், தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் 200 ரூபாய், குடும்பம் ஒரு கதமும் 225, அதிசய பிறவிகள் 250 ரூபாய். இந்த புடவை இம்முட்டு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க, உங்க வேட்டி மட்டும் கம்மி விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க. மானத்தை வரைக்க மயில்கன் வேட்டி தான் வேணுமால? மட்டமான வேட்டிய போதும்ல. இந்த நினைப்பு புடவை எடுக்கும்போது வேணுமில்ல? ஆமா, இந்த வயசுல நான் நல்ல வேட்டி கட்டி யாருக்கு மாப்பிள்ளை ஆக போறேன்? நீ உன் மாமி மாணிக்கத்தை கட்டிக்க போற, நீதான் நல்ல உடவை கட்டிக்கன்னு சிரிப்ப பாரு. எவ்வளவு நீங்க இப்படி செய்வீங்க, ஆனா ஊர்ல உங்களை அஞ்சப்பான்னு சொல்லுதாவா? சொல்லிட்டு போறானுவா. நீங்க ஏன் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் யாருக்காக துட்டு சேர்க்கிறேன் புள்ள? எல்லாம் உனக்காகத்தான் புள்ள. எமடே ஒண்ணு தெரியுமா? பிறந்த வீட்டுல இருக்கிற பொண்ணும் கடையில இருக்கிற குத்து வழக்கும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே இன்னொரு இடத்துக்கு போனா தான் பிரகாசிக்க முடியுமா? எல்லா வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு, அவங்க வீட்டுல எல்லாம் தாய் இல்லைங்கிற குறை இல்லாம உன்னை நான் வளர்த்துட்டேன் புள்ள. போற இடத்துல நான் இல்லைங்கிற கவலை உனக்கு வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் புள்ள. எது எப்படியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது புள்ள. பொண்ணுகளை பெத்தவனுங்க வாய கட்டி வயித்த கட்டினாத்தான் அதுகளையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும் புள்ள. ரகு, சுந்தரம், முருகானந்தம், சுப்பையா, ரஞ்சித், பிரேம், அசோக், கண்ணன். அவன் தான் ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா வரலையே. கல்யாணம் 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 இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல சார். கல்யாணம் கிளாஸுக்கு மட்டுமா வரல, எனக்கு வாழ்க்கையிலயும் வரலடா. சரி சரி, பாடத்தை கவனிப்போம். அந்தமும் ஆதியும் அகத்து மட்டே, அன்புடைய மாந்தரும் வீதி மட்டே, விம்மி விம்மி அழும் பிள்ளையும் சுடுகாடு மட்டே. டே ஆனந்த், பொழிப்புற சொல்லுடா. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஹெட்மாஸ்டர் உட்கார. சார் சரி நீ போமா. அப்போ மத்த விஷயங்களை பத்தி பேசலாமா? அது அப்பா, நாங்க ஆத்துக்கு போய் நாங்க 3 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவை சொல்லி அனுப்புறோம். ஆமா, இவ 3 பேரும் கலந்து பேசி முடிவை என்கிட்ட சொல்லுவா. நான் வரதாச்சாரி என் கிளாஸ்ல தான் படிக்கிறான், நான் இவங்கிட்ட சொல்லி அனுப்புறேன். வரது குட்டி, பரீட்சைக்கு நேரமாச்சு, படி. அக்கா, அம்மா அப்பாவை ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டேன். உனக்கு ஏற்கனவே பெரிய மனசு, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ சரின்னு சொல்லிட்டா. இத பாரு நம்பி, நாம பாத்துட்டு வந்தோமே அந்த பொண்ணு முழங்கால் வரைக்கும் அழகா தலைவாரி பின்னிட்டு இருந்தது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது என்ன சொந்த முடியா இல்ல சௌரியா? சொல்லுமா கௌரி அப்படின்னு. என்ன திமிர் அந்த பொண்ணுக்கு? எங்க குடும்பத்துல யாருக்குமே சௌரி வச்சுட்டு பழக்கம் இல்லங்கிறது. அப்பா நம்ம குடும்பத்துல எனக்கு மட்டும் முடி கம்மியா இல்ல? உனக்கு முடியும் கிடையாது, மூளையும் கிடையாது. என்னது? அந்த பொண்ணு இத பாரு, வேண்டானா வேண்டாதான். எகா 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 சார் வரது, என்ன தப்பா நினைச்சுக்காதடா. என்ன சார் ஆச்சு? எங்க அக்காவுக்கு உங்க அக்காவை பிடிக்கலடா. பரவாயில்ல சார், எங்க அக்காவுக்கு உங்களை பிடிக்கல சார். வரது, இந்த பரீட்சையில உன்னை எப்படி ஃபெயில் ஆக்கிறேன்? ஏன் வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு? ஏண்டி ராஜலட்சுமி, ஏண்டி 7 மணிக்கே வீட்டை இருட்டாக்கி வச்சிருக்க? அங்க பாரு, ஒரே ஒரு பல்பு எரிஞ்சுட்டு இருக்கு பாருங்க. எதுக்குன்னு அனாவசியமா இதெல்லாம்? ஏண்டி உங்க அப்பா நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போறேன், நான் தானே கட்ட போறேன். வீடுன்னு சொன்னா சும்மா ஜெகத் ஜோதியா இருக்க வேண்டாமா? எல்லா பல்பையும் போட்டு விடுறே. அப்படிதான் ஓட. இங்க பார், படிக்கிற குழந்தை இந்த பல்புல படிச்சா கண்ணு என்னத்துக்கு யாருது? பச்சல குட்டி, நாளைக்கு ஒரு டேபிள் லேம்ப் வாங்கி கொடுத்துறேன், ஜமாய்ச்சுல்லா. முதல்ல ஒரு 4-5 டியூப் லைட்டை வாங்கி மாட்டணும்பா வீட்டுல. அண்ணாச்சி
அண்ணாச்சி திருவாசகம் அண்ணாச்சி, உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. என்ன விஷயம்? அண்ணாச்சி, ஒரு 10,000 ரூபாய் வேணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். நானும் யார்கிட்டயே கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தரும் கொடுத்த பாடல. மானமே போறா அப்படி இருக்கு அண்ணாச்சி. ஆமா, இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் எத்தனை நாளா? 30 வருஷமா குடிக்க. ஒரு சிகரெட் விலை என்ன? 20 பைசா தான். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? 2 பாக்கெட் குடிக்க. ஒரு நாளைக்கு 4 ரூபா, ஒரு மாசத்துக்கு 120 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1400 ரூபா, 30 வருஷத்துக்கு 42,000 ரூபா. 4 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாவே. முதல்ல இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடுவே, கல்யாணம் நடக்கும். அசோகரின் காலத்தை பொற்காலம் என்று ஏன் அழைக்கிறோம்? நீ சொல்லு. அப்போ தங்கம் கம்மியாவது கட்சி சார். சார் வாமா நித்திய கல்யாணி வா. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேன் சார். ஏன்? எனக்கு கல்யாணம் சார். உனக்கா கல்யாணம்? ஆமா சார். ஏமா நித்திய கல்யாணி, இந்த சின்ன வயசுல உனக்கு கல்யாணமா? ஆமா சார். நித்திய கல்யாணியே இல்ல. நல்லா இருமா. போ போ. நம்பி சார், ஆ? இளங்கோ அடிகள் ஏன் துறவரம் பூண்டார்? அவருக்கும் பொண்ணு கிடைக்கல, அதான். போற போக்குல இந்த நம்பிக்கும் துறவரம் தான் கதியா? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கல ராஜா, பசிக்கிறது. நீ சாத்து போடுற அச்சோ. இன்னைக்கு என்னடி சமையல்? கீரை மசியல், ஆ? பத்த குழம்பு, ஆ? சுட்ட அப்பளம். இன்னைக்கு என்ன உங்க அப்பனுக்கு தவசமா? நீ சமையல்னு சொன்னாக்கா அழகா ஒரு புளியோதரை, அக்கார வடிசல், பொரிச்ச அப்பளம், வறுத்த வடம், பச்சடி இதெல்லாம் இருக்க வேண்டாம். நமக்கு என்ன குறைச்சிருங்க. வீட்டுல குத்துக்கல்ல மாதிரி 2 பேர் இருக்க தர வேலை உங்களுக்கு. சாப்பாட்டுல குறை வச்சு போட நிக்காத. ஏண்டா வரதராஜா, உன்னை எல்லாரும் வைத்தறிச்சல் வரதராஜன் சொல்றாங்களே, ஏண்டா அப்படி? என் பேர் வரதராஜன் தான். என்ன எல்லாரும் வயிற்றுச்சல் வரதாரன் ஏன் சொல்றா? எல்லாருக்கும் என் பேர்ல வயிற்றுச்சல். நமஸ்காரம் ராமச்சந்திரா. அடடே சிதம்பரமா, வா வா வா. எங்கடா இப்படி? இங்க என்டையர் ஏரியாவும் விலைக்கு வரதா சொன்னாங்க. அப்படியே வாங்கி போட்டுறலாம் அப்படின்னு இந்த பக்கமா வந்தேன். என் ஃப்ரெண்டு சிதம்பரம் லட்சாதிபதி. நமஸ்காரம் சார். லட்சாதிபதியா? இந்த என்டையர் ஏரியாவை நீங்களே வாங்க போறீங்களா? ஒத்தரையா? இல்ல உங்களை மாதிரி பெரியவாளோட ஆசீர்வாதம் தான். இந்த சின்ன வயசுலயா? ஜரிக வேஷ்டி, மழமழன்னு வெள்ளை சிப்பா, புலிநகை. போகோ போகோ போகோ. சரி வாடா போலாம். போகோ. வா போலாம். ஜரிக வேஷ்டி, வெள்ளை சிப்பா. ஆட்டோவா சாமி? பார்த்தா குள்ளமா இருக்க, உன்னால வண்டி ஓட்ட முடியாதுங்கிற. 8 வருஷம் சர்வீஸ் சாமி. உன்னால அந்த ஜரிக வேஷ்டி மேல தண்ணி அடிக்க முடியாதுங்கிற. முடியுங்கிற முடியாதுங்கிற. முடியுங்கிற. என்ன பந்தயம்? 10 ரூபா. அடிச்சுக்கட்டு. அப்ப அடிச்சுக்கட்டு. முதல்ல எடு சாமி. இந்த அப்படி ஜரிக வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா. அடிச்சுக்கட்டு. வெள்ளை ஜிப்பா. அம்மா இப்படி எங்க போயிட்டு இருக்க? ஆத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். வரியா? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அப்புறமா. ஐயோ ஐயோ அப்பா அம்மா அம்மா. என்ட ஏரியாவா? ராத்திரி வளர தொந்தரவு பண்றானுங்க அறிவு கட்ட பசங்க. அஜலட்சுமி, தூக்கம் வருது. பாயந்தெல்லாம் நீ கூட நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். என்னன்னா இது? நான் இங்க என்ன படுத்துட்டு இருக்கேன்? குழந்தைய போய் தொந்தரவு பண்றீங்களே. இன்னுமா வச்சலாவது? நேத்திக்கு பார்த்தாமா இருக்கு, என்னமா வளர்ந்து கொடுத்தது? பொண்ணு வளர்த்தியோ பேர்க்கங்கா வளர்த்தியோன்னு சொல்லுவாளே. தூக்கத்துல கூட என்ன அழகா சிரிக்கிறது வர்றது. என்ன உங்களை தானே? என்னடி பச்சலாவுக்கு எப்ப நான் கல்யாணம் பண்ண போறேன்? அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? தோல்ல தாவணி போட்ட பொண்ணுக்கு உடனே கழுத்துல தாலி போட்டுருந்தோம்னா. ஒரே பைத்தியம். 1000 பேருக்கு மத்தியில பரீட்சை எழுதி 100 பேருக்கு மத்தியில இன்டர்வியூ அட்டன் பண்ணி 10 பேருக்கு மேல ஆபீசர் மாதிரி அவ உத்தியோகம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்க 1000 சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலையில நுகத்தடி வச்சு, இடுப்புல தர்பைய கட்டி, கழுத்துல திருமாங்கலி ஏற, காலுக்கு பாலிட்டு நலங்கு பாடுறது, இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. அப்படி பைத்தியம் அழகா சிரிச்சுன்னு இருக்கு. அது மனசுல அனாவசியமா கல்யாண ஆசையை வளர்த்து விட்டு அந்த சிரிப்பை அழிச்சுடாத. சார் நல்லா இருக்கீங்களா? என்னையா? என்ன தெரியல, நான் தான் ஒரு கிளாஸ்ல படிச்ச மாலதி. என்னோட ஸ்டூடெண்ட் மாலத்தியா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சா? இது 3வது குழந்தை சார். 3வது குழந்தையா? நல்லா இருமா, நல்லா இருக்கு.
என்கிட்ட படிச்ச பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமோ? நடக்காதியா? நடக்கவே நடக்காது. பந்தவனா கிட்ட நடக்காது. வாயா. அட பாருங்க, இந்த ஊர்ல என் கல்யாணத்தை பத்தி பந்தயமே கட்டீங்களே, உருப்படவே மாட்டேங்கிறாடே. ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைச்ச மஞ்சள பூச்சிக்குடி. ஐயோ விடுங்கடி, ஓடுங்க ஓடுங்க. அவர் போயிட்டாரு, வாங்கடி. ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைச்ச மஞ்சள பூச்சிக்குழி. ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைச்ச மஞ்சள பூச்சிக்குழி. நம்ம வீட்டு பசுவை பவுண்டர் அடைக்க சொன்னீங்களாமே. மாடு உங்கதானே தெரியாது. வீடு நிலத்துல மேய்ஞ்சிச்சான். அதனால சட்டப்படி 6 அளவு படிச்ச மனுஷனே சட்டத்தை மீறுதான். 5 அளவு படிச்ச மாட்டுக்கு என்ன தெரியும்? 1/2 மணி நேரம் அவகாசம் தாரேன். அதுக்குள்ள மாடு வீட்டுல இருக்குங்க. வணக்கம். வணக்கம் மாமோ. மாமோ நல்லா இருக்கீங்களா? என்ன வீட்டு பக்கமே காணோம்? கொஞ்சம் வேலையும் வெட்டியுமா இருந்துட்டேன். மங்களம் நல்லா இருக்குல்ல? ஆமா தம்பி, மாணிக்கம் தங்கம் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? வீதியிலேயே விசாரிச்சா எப்படி? வீட்டு பக்கம் வாங்க. வர்றேன். 540 ரூபா வச்சுக்கோ. பெருமாள்கிட்ட வச்சு சேவிச்சு கொடி. சந்தோஷத்தை பாரு அவளுக்கு. என்ன இது அதிசயமா இருக்கு? பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு செலவழிக்க போறேன். உங்க ராசியே அப்படி இல்லைன்னு சொல்வேளே. வத்சலாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன். நம்ம சுந்தரேசன் வா 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 வா. என்னடா விஷயம்? உங்க பேரை சொன்ன விவேகானந்த காலையில சீட்டு கொடுத்திருக்கா. வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கின? 92%. நீ வாங்கின மார்க்குக்கு 9 பேரை சொன்னாலே சீட்டு கொடுப்பான்டா. படிப்பை கொடுத்த பகவான் பணத்தை தரலையே. கட்ட வேண்டிய ஃபீஸ் 540 ரூபாய். எனக்கு உங்களை விட்டா வேற யார் சார் இருக்கா? மாமா மாமா ரொம்ப பசிக்குது மாமா. பகவிச்சாண்டே. யாரா நீ? என் பேர் ராஜபன்னார். படிக்க வேண்டிய வயசுல பிச்சை எடுக்கிறேன். வெக்கமா இல்ல? பள்ளிக்கூடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். எங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். உங்க அம்மாவும் பிச்சை எடுக்கிறாளா? இல்ல மாமா, எங்க அம்மாவை சுத்தி எல்லாரும் கும்பல அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா பதிக்கிறது சொன்னேன். நீ தான் உங்க அம்மாவே முழுகிட்டா. இன்னும் அதை பத்தி நீ கேள்வி பண்ற மாமா. ஆனா கொஞ்சம் திட்டாங்க மாமா. நீங்களால என்ன படிக்க வைங்க மாமா. மகளை விட்டாந்தே. நீ ஒண்ணும் படிச்ச கிழிச்சிட போறது இல்ல. எடா மகதி பிச்சாந்தேகி. மகளை விட்டாந்தே. மகளை விட்டாந்தே. வச்சலா, இந்த பணத்தை எடுத்துட்டு வாடீங்க. போய் பணத்தை கட்டுப்போ. வர்றா. சும்மா ஜாம் ஜாம்னு படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும். நடி பாக்குற. எங்க வீட்டு மாடெல்லாம் கூட ஜோடி ஜோடியா நிக்குது. எனக்கு எப்பதான் கல்யாணமோ? லட்சுமி, நீயாவது எனக்கு ஒரு பொண்ணு பாருமா. உன் ஜாதியா இருந்தா கூட பரவாயில்ல. ராஜா, ராத்திரிக்கு நல்லா பாலும் தயிருமா விட்டு குளிர்ச்சியா தயிர்ஞ்சாம் பிரச்சனை கொடுத்துறேன். வேற எதுவும் வேண்டாம். என்னன்னா பக்கடியா சாப்பிடுவேன்? சாப்பிட முடியலடி. இந்த புகையிலைய போட்டு போட்டு அப்படியே இந்த இடமெல்லாம் புண்ணாய் கிடக்கு. இனிமே புகையிலைய தொடப்படாதடி. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துன்னு தான் இருக்கேன். இதோட இதே மாதிரி எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நெடி அழுத்துக்கிற. அப்ப சொன்னதெல்லாம் விட்டுரு. இந்த நிமிஷத்துல இருந்து புகையிலைய தொட மாட்டேன். இதுவும் என்னோட பாலிசிடி. இனிமே நல்லா பூட்டிட்டியா? போடா சீக்கிரமா வரீங்க. பொண்ணு பார்க்க புறப்படுறச்ச ஏடா அவசரம் மாதிரி தடுத்துட்டு. யாரும் வாயை திறக்க கூடாது. இன்னைக்கு பார்க்க போற பொண்ணு எப்படி இருந்தாலும் அவளைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா அது? பொண்ணை பாத்துட்டு சொல்லேண்டா. இல்ல, பார்க்காமலே எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க வந்து யாராவது வாயை திறந்தீங்க, நடக்கிறதே வேற. வாங்க போங்களே. பாடி. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. யாரடா சொல்ற? ரைட்ல. அது இல்லடா பொண்ணு. லெஃப்டா? அதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு அனுப்பிச்சு விடலாமா? உள்ள அழைச்சிட்டு போடி. பொண்ணை இன்னொரு தூரம் பாக்கணுமா? சும்மாரா. காதல் விழுந்தா தப்பா நினைச்சு போற. அவருக்கு தான் காதே கேட்காத. ஏன்னா கவுன்சில பொண்ணோட அம்மாவை
மடிசார் கட்டின்னு இருப்பான்னு நினைச்சேன். சாதாரணமா இருக்க நேக்கனவோ இவ ஆச்சாரமா இருப்பான்னு தோணல. இந்த சம்பந்தம் ஒத்து வராது. மடிசார் கட்டி என்ன நான் என்ன மாமியாரைய கட்டிக்க போறேன்? இந்த சம்பந்தத்தை நிறுத்தினே ஒரு குறையே விடும். அப்ப மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மாறனா இருக்கார். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. மாப்பிள்ளை சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டாரே. ஒண்ணுமில்ல, என் புள்ள சிகரெட் பிடிச்சே செத்து போயிட்டான், அதனாலதான். எங்க பரம்பரையிலேயே சிகரெட் பிடிக்கிற பழக்கம் யாருக்கும் கிடையாது. இவன் சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சிகரெட் பிடிக்கிறதே நிறுத்திட்டான்னா பாத்துக்கோங்களேன். மாமா மாமா, என்னடா தாத்தா போய் சொல்றாரு. உனக்கு புரியுறது? நீ நன்னா சிகரெட் பிடிப்பேன்னா இந்த அவன் சிகரெட் ரஜினிகாந்த் மாதிரி பிடிச்சு ஆ? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது. நீங்களே வச்சுக்கோ.